தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் அனைவரும் தங்கள் ஜனநாயக உரிமையை முழுமையாக பயன்படுத்தும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. மாநிலத்தின் 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் தமிழக அரசியல் தளத்தில் முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுவதால் அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு நிலவி வருகின்றது. தேர்தல் செயல்முறையின் அடுத்த கட்டமாக வாக்கு எண்ணிக்கை ஏப்ரல் 4ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றது. தேர்தல் நாளில் அதிகபட்ச வாக்காளர் பங்கேற்பை உறுதி செய்வது தேர்தல் ஆணையத்தின் முதன்மை நோக்கமாகும். இதற்காக பொதுமக்கள் எந்தவித தடையும் இன்றி வாக்களிக்க அரசு சார்பில் அந்த நாளுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்படும். இருப்பினும் நடைமுறையில் தனியார் துறையில் பணிபுரியும் பல ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள், குறிப்பாக தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்கள், சேவை துறைகள் போன்ற இடங்களில் வேலை காரணமாக விடுமுறை பெற முடியாமல் போகும் சூழ்நிலை ஏற்படுவது வழக்கமாக இருந்து வருகின்றது. இதனால் அவர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல முடியாமல் தங்கள் அடிப்படை ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை பயன்படுத்த முடியாத நிலை உருவாகி வந்தது. இந்த பிரச்சனையை தீர்க்கும் நோக்கத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் முக்கியமான மற்றும் கட்டாயத்தன்மை கொண்ட உத்தரவை வெளியிட்டு உள்ளது. அதன்படி தமிழக தொழிலாளர் நலத்துறைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பிற தனியார் அமைப்புகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை வழங்கப்படுவது வெறும் பரிந்துரை அல்ல, சட்ட ரீதியான கட்டாயம் என்பதை தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்கின்றது. மேலும் இந்த உத்தரவை பின்பற்றாத நிறுவனங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விதிமுறைகளை மீறும் நிறுவனங்களின் மீது தக்க நடவடிக்கைகள் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எந்த ஒரு ஊழியரும் தங்கள் பணி சுமை அல்லது நிறுவன அழுத்த காரணமாக வாக்களிக்கும் உரிமையை இழக்க வேண்டாம் என்பதையே தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய முயல்கின்றது. இந்த நடவடிக்கை தேர்தலில் வாக்காளர் பங்கேற்பை அதிகரிக்கும் முக்கிய முயற்சியாக கருதப்படுகின்றது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் மற்றும் தொழில்துறை பகுதிகளில் பணிபுரியும் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்த்தகத்தினரின் வாக்கு சதவீதம் அதிகரிக்க இது உதவும் என நம்பப்படுகின்றது. மேலும் ஜனநாயகத்தின் அடித்தளம் வாக்குரிமை என்பதால் அதை பாதுகாக்கும் மற்றும் அனைவருக்கும் சமமாக வழங்கும் இந்த முயற்சி தேர்தல் செயல்முறையின் வெளிப்படைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் வெளிப்படுத்தும். மொத்தத்தில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்ற கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்துள்ள இந்த முடிவு தமிழக தேர்தலில் புதிய முன் உதாரணமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வாக்குரிமையை பொறுப்புடன் பயன்படுத்தி மாநிலத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த ஜனநாயக விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த உத்தரவின் அடிப்படை நோக்கமாகும் என கருதப்படுகின்றது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.